ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. சிக்கன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பிஸ்ஸா தான் பண்ண போகிறோம் வீட்டில். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். இது பீஸா பேஸ் கடைகளில் கிடைக்குது. இது 3 எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி ஸ்லைஸு, குடமிளகா, கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடில் அடுத்து இங்கே பீஸா சீசனிங் பவுடர். அதுக்கடுத்து இங்கே டொமேட்டோ கெச்சாப்பு. அதுக்கடுத்து இங்கே சீஸ் ஷீட் இருக்குல்ல, அது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் சீஸ் எடுத்துருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க அதை எப்படி செஞ்சலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் வாங்க. இங்கே ஓடிஜி இதில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறதுக்காக ஆன் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு பழைய ஓடிஜி, அதனால் நான் டைம் அதில் பார்த்துக்கிறேன். மேனுவலாக பார்த்துக்கிட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓடிஜியோட ட்ரே எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பேனில் கடாயில் பண்ணுறது நான் எப்படி பண்ணுறோங்கிறதுக்கிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அது பார்த்து வேணால் லிங்க் கொடுக்குறேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓடிஜி இருக்கிறதுனால நம்ம இதில் பண்ணுறோம், ஓகேங்களா. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அது ஒட்டிக்கும். இப்போ எதுக்காக தான் இப்போ அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். அவ்வளோதான். பீஸா பேஸ் இது மேலே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஒன்றா தான் வைக்கவே முடியும் வழியில். ஓகே, அது மேலே வச்சுட்டு இப்போ டொமேட்டோ கெச்சப் ஃபஸ்ட்டு அது மேலே போட்டுக்கலாம். நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே எல்லா பக்கமும் நம்ம தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஆக்சுவலாக இதுக்கு மொசரல்லா சீஸ் தான் போடணும், செடார் சீஸ் ஏதாவது. பட் நான் இன்றைக்கி 2 மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். இது நார்மல் சீஸ் ஷீட் வருது, அதை தான் வாங்கிக்கணும். இப்போ இதான் இருக்குது, அதனால் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதே டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் மொசரல்லா சீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் போட்டு விட்டுலாம். இஞ்சி வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம இந்த ஆனியனு இதெல்லாம் அப்படியே அந்த அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மேலே கூட மிளகாய், அடுத்து தக்காளி, இதெல்லாம் வச்சுட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சென்டர்லேயும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இப்படி போட்டாச்சு. அடுத்து பீஸா சீசனிங் இது விற்கிறாங்க கடையில், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுதான் அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போயிடும். பசங்களுக்குனா சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு வேணும், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளக்ஸுன்றது நம்ம காஞ்ச மிளகாயை லைட்டாக பவுடர் பண்ணி போடுறது தான். அதுக்கு பதில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடரே போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளக்ஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணல. அதுக்கு மேலே சீஸ் இது மொசரல்லா சீஸு. அது இது மேலே மொசரல்லா பிளாக் வாங்கியிருக்கோம் நான். துருவுந்துமே கடையில் கிடைக்கிது. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சீஸை நீங்கள் போட்டுக்கலாம். நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். போதும். அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக இந்த சீசனிங் பவுடர் இருக்குது, அதுலேயும் கொஞ்சமாக லைட்டாக போடுவோம். எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் சாப்பிடுவோம், அதனால் நான் இதை போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்து நான் ஓடிஜியில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், வச்சுட்டேன். தெரியுதா பாருங்கள். 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் நம்ம
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன். அது வெந்தோடனே நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு இதை எடுத்து உள்ள வச்சிடலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன் பிஸாவை. தெரியுதா பாருங்கள். பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக வந்து பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ சூப்பரான நம்ம வீட்லேயே பேஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நிறையா நான் வந்து ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். இப்போ வந்து ஹோட்டல்ஸ்லாம் வாங்கும்போது அதெல்லாம் சும்மா அங்கே நீங்கள் ஒன்று தான் இருக்கும். நீ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் எது வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறி. இப்போ வந்து ஓகே, இப்போ பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஆறட்டும் நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்றுமே வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இங்கேயுமே 2 பீஸா பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிக்கலாம். இன்னொன்றுத்தையும் கட் பண்ணி 2 நம்ம சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மொசரல்லா போடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ சூப்பரான ஒரு பிஸ்ஸா நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். 2த்தையும் கட் பண்ணிட்டேன் நான். 3ஆவதாக வந்து ஒன்று வச்சுருக்கேன் உள்ளே. தெரியுதா பாருங்க. இப்போ சாப்பிட போகிறோம்.